ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் அதாவது யார் நம்ம அண்ணாமலை இருக்காரு, மூஞ்சி தூக்கிட்டே திரியிறாரு. இப்படி தான் திரியிறாரு, சரியாயிடுவாருன்னு பார்த்தா தூங்கும்போது கூட நான் இருக்கிற இடத்துல படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பேசுறதில்ல, தூங்குறது கூட ஒன்றா தூங்குறதில்ல. சரின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே படுத்துக்கிட்டோம், நான் வெளியே படுத்துக்கிறேன், விஜயா வெளியே படுத்துக்கிட்டாங்க. மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சதுக்கப்புறமா டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கும் போது அதே பஞ்சாயத்து. உடனே நம்ம மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம போய் பேசுவோம் அத்தைக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து போய் பேசுகிறாங்க. பேசலான்னு போனதுக்கு வேணான்னு அப்பயே அட்வைஸ் கொடுத்தாங்க ஸ்ருதி. கடைசியில் பார்த்தா கேட்கவே இல்லைங்க இந்த பொண்ணு. எழுத்துட்டு போய் நிற்க வச்சதுக்கு செம்ம திட்டுறாங்க. யார் மேலே? மீனா மேலே தான் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஸ்ருதிக்கு கோவம் வந்துருச்சு. மீனாவை பற்றி பேசாதீங்க, தப்பு பூரா உங்கள் மேலேயும் மனோஜ் மேலேயும். நீங்கள் என்னத்துக்கு மீனாவை பற்றி பேசுறீங்கன்னு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டாங்க. அப்போதைக்கு அவங்களால எதுவும் பேச முடியல. ஆனால் இதை கோவத்தை வெளியே காமிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் நீ நினச்சபடி நடக்குதா அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டாங்க. ரோஹிணி சிங் சாங் ஒத்து வர்றதுக்கு மட்டும்தான் நீ ஆளு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த விஷயத்தை பார்வதி கிட்ட போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி இவங்க வந்துட்டாங்க. இப்படி கோச்சிக்கிட்டு வந்துட்டா மட்டும் உனக்கு எல்லாம் நல்லது நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ரோஹிணியும் மனோஜும் வேலைக்கு போயிட்டு வந்தவங்க திடீர்னு எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எதுக்குன்னு பார்த்தா 2 லட்சம் காசு இருந்தாங்கப்பா அப்படிங்கிறாங்க. கேட்ட உடனே கடுப்பாயிடுச்சுல. 4 லட்சத்துக்கு 2 லட்சம் கொடுக்குறமான்னு சொல்லி கேட்க, இன்னும் 2 லட்சம் தந்துருவேன், எங்கள் அப்பாட்ட வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஜெயிலில் இருக்கிற உங்கள் அப்பா கொடுக்குறாரான்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டாரு. கடைசியில் எங்கள் மாமா மூலியமாக கொடுத்தாங்க. அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டாங்க இவங்க. இதுவும் உங்கள் பணம் தான் முத்து, உங்களுக்கு ஏன் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்னைக்கு வரப்போதோ தெரியல. இந்த கதையில் தான் ஆதி காலத்துலேருந்து இப்போ வரையும் உண்மை வெளியே வராமலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, வர அன்னைக்கு அப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பணத்தை என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்க, ரூம் கட்டிடலாமான்னு யோசிக்கிறாரு முத்து. வேணாம், இன்னொரு கார் வாங்கி விடுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதாங்க ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு கார் வாங்குறதுக்காக முத்து கிளம்பி போயிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.